இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 30-34 வரை தியானிக்க இருக்கின்றோம். நேற்றைக்கு பார்த்தோம், இயேசு தன்னுடைய சீடர்களை அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக அனுப்புகின்றார். ஒன்று, இறையாட்சியை பற்றி அறிவிப்பதற்காக; இரண்டாவது, பேய்களை ஓட்டுவதற்காக, தீமைகளை விரட்டுவதற்காக; மூன்றாவது, நோய்களை குணப்படுத்துவதற்காக. ஆக சென்ற சீடர்கள் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்து இயேசுவிடத்திலே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இயேசுவிடத்தில் மட்டுமல்ல, மற்ற தன்னுடைய சகோதரர்களிடம் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்வில் எப்படி நிகழ்ந்தது, இறைவனுடைய அருள் எப்படி செயல்பட்டது, மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, மக்கள் அவர்களை வெறுத்தார்களா இல்லையா, எந்த நிலையில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டார்கள் என்பது போன்ற அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். பகிர்ந்த பின்பு இயேசு என்ன செய்கின்றார்? அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகிலே நாம் பல பணிகள் செய்திருந்தாலும் அந்த பணியின் பின்பு சில நேரங்கள் ஓய்வு தேவைப்படுகிறது. அந்த ஓய்வு என்பது நாம் கடவுளோடு ஒன்றிணைந்த நேரமாக கூட இருக்கலாம். அது ஜெபத்திற்காக, அதை பல நேரங்களில் பார்ப்போம். இயேசு தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மலைக்கு தனியாக சென்று ஜெபித்தார் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதுபோன்று இங்கே இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார், ஓய்வெடுங்கள், சற்று ஓய்வெடுத்துட்டு வாருங்கள். என்றால் அந்த ஓய்விற்கு பின்பு திரும்பும் அந்த பணி ஆரம்பிக்கப் போகின்றது. ஆனால் அவர்கள் ஓய்வெடுக்க செல்லுகின்றார்கள். அதே நேரம் மக்கள் அவர்களை தேடுகின்றார்கள். இயேசுவையும் தேடுகின்றார்கள், சீடர்களையும் தேடுகின்றார்கள். காரணம், ஆயன் இல்லாத ஆடுகளாக இருக்கின்றார்கள். ஆயன் இல்லாத ஆடுகள் என்பது இந்த சமூகத்தில் இரண்டு நிலைகளில் பார்க்கலாம். ஒன்று மதம் சார்ந்தது, இன்னொன்று அரசியல் சார்ந்தது. மதமும் அரசியலும் மக்களை வழிநடத்தக்கூடியது. ஆனால் இந்த இரண்டு நிலையிலும் ஆயர்கள் தேவை. ஆனால் அங்கு இல்லை என்பதை இயேசு உணர்ந்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் ஆயன் என்பவன் வழிநடத்தக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன். மக்கள் பல நேரங்களிலே பலவிதமான குழப்பங்களில் இருப்பார்கள். அவர்கள் பலவீனமாக உணர்வார்கள். அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பார்கள். எந்த குறிக்கோளை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் இருப்பார்கள். அந்த நேரத்திலே இந்த ஆயர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் இயேசுவை தேடி வருகின்றதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். பரிவு என்ற வார்த்தைக்கு அவர்களை பார்த்து அவர் ஐயோ பாவம் என்று எண்ணவில்லை. மாறாக அவர்களோடு இணைந்து அவர்களுடைய நல்லது கெட்டதில் பங்கெடுக்கின்றார். அதுதான் பரிவு காட்டுவது. பரிவு காட்டுவது அவர்களோடு இருந்து, இப்போ அவர்களுக்கு உணவில்லையா உணவு கொடுப்பது, அவர்களுக்கு செவி மடுப்பதற்கு ஆள் இல்லையா செவி மடுப்பது, அவர்களோடு உடன் இருப்பது, இது போன்ற செயல்களில் இயேசு ஈடுபடுவதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தியும் அதுதான். நாம் முதலில் இறைப்பணி ஆற்றுவதற்கு கடவுளுடைய அருளை மாற்றலையும் ஜெபத்தின் வழியாகவும் அவருடைய உடனிருப்பின் வழியாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த பணியை ஆற்றிவிட்டு அந்த பணியை நான் செய்ததாக நாம் உணரக்கூடாது. மாறாக இறைவன் என் வழியாக செய்கின்றார் என்ற ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்க வேண்டும். அதன் பிறகு இறைவனோடு இணைந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஓய்வெடுங்கள் என்று போட்டிருப்பது என்பது இறைவனோடு தனித்திருப்பது. ஆக இறைவனோடு இருந்து அதன் பிறகு மீண்டும் அந்த பணி தொடர்வது. ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுக்குரிய நேரத்தை கொடுக்கின்றோமா, கடவுளோடு இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். பல நேரங்களிலும் நாங்கள் சுயநலவாதிகளாக செல்ஃப் சென்டர்டாக இருக்கின்றோம். தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பது, பிறரை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக்கொள்வதில்லை, பிறர் மீது பரிவு கொள்வதில்லை. இது போன்ற நிலையில் இருக்கின்ற எங்களிடம் இருக்கின்ற இந்த கல்லான இதயத்தை அப்புறப்படுத்தி நாங்கள் அன்பு நிறைந்த இதயங்களை கொண்டவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நீர்தாமே அளித்தருளவும், நாங்கள் எப்பொழுதும் உம்மையை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் எந்த சூழலிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருளை ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும். மேலும் மக்களை கண்டவுடனே பரிவு கொண்டீர். அந்த மக்கள் கூட்டத்தில் நாங்களும் பல நேரங்களில் இருக்கின்றோம். ஏனென்றால் பல நேரங்களிலே எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, எங்களை புரிந்து கொள்வதற்கு ஆள் இல்லை, எங்களை அன்பு செய்வதற்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் தொலைக்கப்பட்ட நபர்களாக, தொலைந்து போன நபர்களாக மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீர்தாமே எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து காத்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன்.